வணக்கம் மாணவர்களே. வெல்கம் டு விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டின் மனிதவள தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது தமிழ்நாட்டினுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் வந்து எப்படி இருக்குன்ற கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் அதை நேஷனல் லெவலில் அதுக்கப்புறம் வந்து பிற மாநிலங்கள், ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரளா, தெலுங்கானா, ஸோ இந்த மாநிலங்களுடைய வந்து ஒப்பிடும்போது நம்ம இந்திய தமிழ்நாடு மாநிலம் வந்து எப்படி இருக்கு, ஸோ ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி தான் வந்து இது போகும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் growth, அதாவது வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, ஸோ ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஸோ வளர்ச்சி அப்படின்றத வந்து எதை பேஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு பொருளாதார வளர்ச்சியை மட்டும்தான் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் வளர்ந்துட்டான் அப்படின்னா, ஸோ ஒருத்தன் வந்து வந்து ஒரு ஏழையாக இருந்தான், ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பணக்காரனா இருக்கான் அப்படிங்கிறது வந்து ஒரு அவனோட பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து அந்த வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க. சரிங்களா? ஆனால் மேம்பாடு அப்படின்னா அவன் வந்து ஒரு மேம்பட்ட நிலையில வந்து அடைகிறது, மேம்பட்ட நிலையில இருப்பான் இல்லையா? ஸோ அதுதான் வந்து மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மேம்பாடு அப்படின்னா அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு தேறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தான், ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா தேறிட்டான். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அறிவு, நாலேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டர்னலாக, ஸோ ஒரு மனிதனுடைய அக வளர்ச்சிக்கு ஐ திங்க் எத்திக்ஸ் புக்கில் வந்து ஒரு டெஃபினிஷன் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. மனிதனுடைய நாகரிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய புற வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேம்பாடு அப்படின்னா அவனுடைய அக வளர்ச்சி. ஸோ அவனை மட்டும் சாராது அவன் சுற்றுப்புறத்தை சார்ந்தவர் எல்லாரையும் வந்து ஒரு வளர்ச்சி அடைய செய்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்கனாமிக்கல் ஓரியன்டட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் இது மேம்பாடுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய பொருளாதார, உடல் நலம், கல்வி, எஜுகேஷன் எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேம்பாடு அப்படிங்கிறது. ஸோ மனித வள குறியீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனித வள குறியீடு அப்படி கிடையாது, மனித மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கும் growth-க்கும் இருக்க டெஃபினேஷன், டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். சரிங்களா? ஸோ மனித வள மேம்பாட்டு குறியீடு வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மனிதன், அதாவது ஒரு நாட்டினுடைய மக்கள் எவ்வளவு மேம்பாடு அடைந்துள்ளனர் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுக்காக தான் வந்து இந்த மனித வள குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1990. சரிங்களா? ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1990 உருவாக்குனாங்க. ஸோ உருவாக்குனவங்க வந்து யார் அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த பொருளாதார வல்லுநருமான மெஹபூப் உல்ஹக். சரிங்களா? ஸோ பாகிஸ்தானை சேர்ந்த பொருளாதார வல்லுநர் மெஹபூப் உல்ஹக் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு பொருளாதார வல்லுநரான அமர்த்தியா சென். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மனித மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிற அமைப்பை வந்து ஒரு குறியீட்டை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த குறியீடு வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1990 தான் அந்த குறியீட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மெஹபூப் உல்ஹக் என்பவரின் கூற்றுப்படி, ஸோ பொருளாதார மெஹபூப் உல்ஹக் என்ற பொருளாதார அறிஞர், பாகிஸ்தானை சேர்ந்த அந்த பொருளாதார அறிஞர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மனிதவள மேம்பாடு, ஸோ மனிதனுடைய மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம் போன்றவைகளில் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா மெஹபூப் உல்ஹக், பாகிஸ்தானை சேர்ந்த பொருளாதார அறிஞரான மெஹபூப் உல்ஹக் அவர்கள் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ மனிதவள மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம் போன்றவைகளில் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ மனித மேம்பாட்டு குறியீடை வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ், ஒரு 3 குறியீடுகள் இருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆரோக்கியம், ஸோ உடல் நலம், ஆரோக்கியம், ஒருத்தனுடைய சராசரி ஆயுட்காலம், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த உடல் நலம், ஆரோக்கியம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஒரு நாட்டினுடைய ஆண்களோ இல்லை பெண்களோ அவர்களுடைய சராசரி ஆயுட்காலம் என்ன அப்படின்றத வந்து டிஃபைன் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து தான் அந்த நாட்டினுடைய ஆரோக்கியத்தை அவங்க கால்குலேட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன், ஸோ கல்வி. ஸோ கல்வி ரீதியாக ஒரு நாட்டில் உள்ள மக்கள் வந்து எவ்வளோ தூரம் படிக்கிறாங்க, அதாவது எத்தனை பேர் உயர்கல்வி போறாங்க, எத்தனை பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸோட நிப்பாட்டுறாங்க, ஸோ எத்தனை பேர் வந்து டாக்டரேட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குறியீடுகளை வைக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்வி அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வாழ்க்கை தரம்.
ஸோ வாழ்க்கை தரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனிநபர் வருமானம் அடிப்படையிலான வாழ்க்கை தரம். ஸோ ஒவ்வொரு தனிநபரும் எவ்வளவு வருமானம் தயாரிக்கிறாங்க, ஸோ எக்கனாமிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஸோ நாட்டினுடைய தனிநபர் வருமானம் என்ன, அதை பேஸ் பண்ணி அதனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இந்த மூணு குறிகாட்டிகள், இந்த மூணு குறியீடுகளை வச்சு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மனித மேம்பாட்டு குறியீட்டை டிஃபைன் பண்றாங்க சரிங்களா. ஸோ மனித மேம்பாட்டு குறியீட்டை கால்குலேட் பண்றாங்க. ஸோ மனித மேம்பாட்டு குறியீட்டில் என்னென்னலாம் கால்குலேட் பண்றாங்க, எந்தெந்த கால்குலேட்டர்ஸ் வச்சு அவங்க கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஆரோக்கியம், ஹெல்த்து, அது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் சிறந்த கல்வி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வாழ்க்கை தரம். ஸோ நல்ல வாழ்க்கை தரம், தனிநபர் அடிப்படையில் தனிநபர் வருமானம் அடிப்படையிலான சிறந்த வாழ்க்கை தரம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா மனித மேம்பாட்டு குறியீட்டை டிஃபைன் பண்றாங்க சரிங்களா. ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு, ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு என்ன, மனித மேம்பாட்டு குறியீடுனா என்னன்னு பார்த்தாச்சு, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கிளாசிஃபிகேஷன், ஸோ அதனுடைய மார்க்ஸ், ஸோ அது வந்து மார்க்ஸ் வந்து எப்படி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு 0 to 1, ஸோ 0 to 1 அப்படிங்கிற மார்க்ஸுக்குள்ள தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் 0 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மோசமான செயல்முறை செயல்திறன், ஒன்றுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறப்பான செயல்திறன் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 4 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு சரிங்க. ஸோ மொத்தம் வந்து 4 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ குறைந்த மனிதவள மேம்பாடு, ஸோ குறைந்த மனித மேம்பாடு வந்து எங்க இருக்கு அப்படின்னா 0 to 0.550, ஸோ 0.0ல இருந்து 0.550 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடுகள் வந்து குறைவான மனிதவள நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தது 0.550ல இருந்து 0.699 சரிங்களா. ஸோ 0.550ல இருந்து 0.699 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மிதமான மனிதவள மேம்பாடு. ஸோ மிதமான மேம்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது 0.700, ஸோ 0.7ல இருந்து 0.799 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதிக மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதிக மனிதவள மேம்பாடு அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா 0.7ல இருந்து 0.799 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதிக மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.8க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிறப்பான அதிக மனிதவள மேம்பாடு அல்லது மிக அதிக மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ 0.8க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சிறப்பான மனிதவள மேம்பாடு அல்லது மிக அதிகமான மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு கணக்கிடப்படக்கூடிய கிளாசிஃபிகேஷன் சரிங்களா. ஸோ 0 to 0.550 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குறைந்த மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. 0.550ல இருந்து 0.699 இருந்துச்சு அப்படின்னா அது மிதமான மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. 0.700ல இருந்து 0.799 இருந்துச்சு அப்படின்னா அதிகமான மனிதவள மேம்பாடு. 0.8க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிறப்பான அல்லது மிக அதிக மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதவள மேம்பாடு கால்குலேட் பண்ணக்கூடிய 4 வகைகள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு, அதாவது யுஎன்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ யுஎன்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. யுஎன்டிபி அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்று அழைக்கப்படக்கூடிய யுஎன்டிபி ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது. இந்த மனித மேம்பாட்டு அறிக்கையை வெளியிடும் அமைப்பு வந்து எது அப்படின்னா இந்த ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு தான் வந்து மனித மேம்பாட்டு குறியீடை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இக்குறியீடு நாடு, மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் தற்போது தயாரிக்கப்படுகிறது. ஸோ இந்த யுஎன்டிபி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல் நாடு அளவில் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அந்தந்த மாநிலங்களில் சரிங்களா. ஸோ அந்தந்த நாடுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து மாநில அளவில், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட அளவில் வந்து அந்த மாநிலங்களில் மாவட்ட அளவில் தயாரிச்சுக்குவாங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுங்கிறது. யுஎன்டிபி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேசிய அளவிலான, ஸோ நாடு அளவிலான, நாடு சார்ந்த சர்வதேச அளவிலான ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. ஸோ அந்த நாட்டுக்குள்ள ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு அளவீடு வெளியிடுவாங்க, அந்த மாநிலத்துக்குள்ள மாவட்டம் சார்ந்த அளவை வந்து வெளியிடுவாங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார சரி ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு வெளியிடக்கூடிய மனிதவள மேம்பாட்டு குறியீடினுடைய ஒரு கிளாசிஃபிகேஷன் சரிங்களா. ஸோ இதனுடைய பயன்பாடு வந்து என்ன அப்படின்னா அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய பயன்படுகிறது. ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா அரசாங்கமானது தங்களுடைய மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிவதற்காக இந்த ஹெச்டியை வந்து பயன்படுத்துறாங்க சரிங்களா. ஸோ 2011ஆம் ஆண்டு மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி மனிதவள குறியீடு 1980 முதல்
குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறி உள்ளது. ஸோ மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி மனித வளர்ச்சியானது, ஸோ மனித வளர்ச்சி குறியீடுங்கிறது 1980 இருந்ததை விட 2011 கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ 2011 மனிதவள மேம்பாட்டு குறியீடு அறிக்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 1980 விட 2011 கொஞ்சம் குறிப்பிடத்தக்க அளவில் மனித வளர்ச்சியானது முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்தியாவின் நிலை, ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2024 வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2025 மனிதவள மேம்பாட்டு குறியீடு விட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ 2025 மனிதவள மேம்பாட்டு குறியீடு அறிக்கை வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2024 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதவள மேம்பாட்டினுடைய அறிக்கை இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து உலக அளவில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அளவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ 2024 மனிதவள மேம்பாட்டு குறியீடு அறிக்கை வந்து இதுதான். சரிங்களா? ஸோ உலக அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் நாடு வந்து சுவிட்சர்லாந்து. ஸோ 0.967 பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய ரேங்க் வந்து என்ன அப்படின்னா 0.967 ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. சரிங்களா? ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு அறிக்கை 2024 சரிங்களா? ஸோ 2024 வெளியிடப்பட்டது. ஆனால் இது வந்து எந்த ஆண்டுக்கானது அப்படின்னா 2022 ஸோ 2022 மனிதவள மேம்பாட்டு குறியீடு தான் வந்து 2024 விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ 2025 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2023 விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போன வாரம் வந்து 2023 மனிதவள மேம்பாட்டு குறியீடு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ ஆண்டு வந்து 2025, ஆனால் அதை வந்து எந்த பேஸ் இயரை வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா 2023 கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2024 அறிக்கை, ஆனால் 2022 பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அறிக்கையை வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் முதல் நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் 3 நாடுகள் சுவிட்சர்லாந்து, நார்வே மற்றும் ஐஸ்லாந்து. சரிங்களா? சுவிட்சர்லாந்து, நார்வே மற்றும் ஐஸ்லாந்து. சுவிட்சர்லாந்தினுடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.967, நார்வே 0.966, ஐஸ்லாந்து 0.955 ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் 3 நாடுகள் சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி 3 நாடுகள். ஸோ கடைசி 3 நாடுகள் வந்து கடைசி இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா சோமாலியா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ கடைசி இடத்துல வந்து சோமாலியா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தெற்கு சூடான், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய ஆப்பிரிக்க குடியரசு. ஸோ இந்த 3 நாடுகள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி 3 நாடுகள். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே மாற்றி எழுதணும். சரிங்களா? ஸோ கடைசி இடத்துல வந்து சோமாலியா தான் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆர்டர் வைஸ் ஆர்டர் நீங்கள் உங்களுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும். சரிங்களா? ஸோ இஃப் சப்போஸ் வந்து ஏறு வரிசை அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா இந்த சின்ன நம்பரை ஃபர்ஸ்ட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் தெற்கு சூடான், சோமாலியா ஃபர்ஸ்ட், தெற்கு சூடான், மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இல்லை இஃப் சப்போஸ் இறங்கு வரிசை அப்படின்னா இந்த மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டாக எழுதிட்டு தெற்கு சூடான் செகண்ட், லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சோமாலியா அப்படிங்கிறது எழுதணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி 3 நாடுகள். சரிங்களா? ஸோ முதல் 3 நாடுகள் சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து. கடைசி 3 நாடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோமாலியா, தெற்கு சூடான் மற்றும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதாரங்கள். ஸோ இந்தியா உலகினுடைய மிகப்பெரிய பொருளாதாரங்களுடைய மதிப்புகள் வந்து என்ன எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ அமெரிக்காவினுடையது வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.927, இங்கிலாந்து 0.889, ஜப்பான் 0.878, ரஷ்யா 0.821. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளுடைய புள்ளி விவரங்கள். சரிங்களா? ஸோ அமெரிக்கா 0.927, இங்கிலாந்து 0.889, ஜப்பான் 0.878, ரஷ்யா 0.821. சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து எந்தெந்த நாடுகளெல்லாம் தரைவரிசைப்படுத்தப்படவில்லை, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஸோ எந்தெந்த நாடுகள்லாம் வரல அப்படின்னா நார்த் கொரியா. ஸோ வடகொரியா வந்து கிடையாது. ஸோ அது கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வடகொரியாவுக்கும் மொனாக்கோ நாட்டு, ஸோ இந்த 2 நாடுகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2024 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து அவங்க நேம் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ 2024 அறிக்கை, ஸோ 2024 அறிக்கை தான் நான் சொன்ன மாதிரி 2022 அறிக்கையை தான் 2024 விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்தியாவுடைய மதிப்பெண் வந்து எவ்வளோ அப்படின்னா 0.644. சரிங்களா? ஸோ 0.644. ஸோ மதிப்பெண் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு மிதமான வளர்ச்சி அடையக்கூடிய நாடு. சரிங்களா? ஸோ மதிப்பெண் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாங்கிறது ஒரு மிதமான வளர்ச்சி அடையக்கூடிய நாடு. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா 0.550 0.699 கூட இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிதமான வளர்ச்சி அடைந்த நாடு. 0.7 0.799 இருந்துச்சுன்னா அது வந்து அதிக வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்னு. ஸோ இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிதமான வளர்ச்சி அடையும் நாடு. ஸோ இந்தியா வந்து 2024 இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து என்ன அப்படின்னா 193 நாடுகள் 134வது இடத்தில்
நடுத்தர வளர்ச்சி மனித வளர்ச்சியின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்தியாவுடைய ரேங்க் வந்து என்ன அப்படின்னா 134. சரிங்களா? ஸோ 134வது இடத்துல இருக்கு. 193 நாடுகளில் 134வது இடத்துல வந்து இந்தியா வந்து பிடிச்சிருக்கு. ஸோ 1990ல ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுடைய மதிப்பை வந்து வெளியிடுறப்போ இந்தியாவுடைய மதிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா 0.434. அதாவது இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1990ல. சரிங்களா? ஸோ 1990ல இந்தியாவுடைய மதிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 0.434. அதாவது ஒரு குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 தசாப்தங்கள், ஒரு 30 ஆண்டுகள் கழிச்சு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிதமான வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல 0.644 அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 1990ஆம் ஆண்டில் இந்தியாவின் மனித வளர்ச்சி குறியீடு 0.434ஆக இருந்த நிலையில் தற்போது 2022இல் மதிப்பெண் 48.4% நேர்மறையான மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. ஸோ 1990ல இருந்ததை விட இந்த 2022ஆம் ஆண்டு மதிப்பெண் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 48.4% வந்து நம்ம என்ன போறோம் அப்படின்னா முன்னோக்கி போயிட்டு இருக்கோம், பாசிட்டிவா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2022ஆம் அறிக்கை வந்து வெளியிடுது. சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 193 நாடுகள்ல 134வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய மதிப்பு ரேங்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 193 நாடுகளில் 134வது இடத்துல இருக்கு. புள்ளிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.644 அப்படின்ற புள்ளிகள் வந்து பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிடத்தக்க சாதனைகள். ஸோ அந்த 2024ஆம் ஆண்டு அடிப்படையில் நம்ம வந்து என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆயுட்காலம். ஸோ பிறக்கும் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9.1 ஆண்டுகளும் அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ பிறக்கும் போது ஆயுட்காலம். ஸோ ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போதே வந்து சராசரியா ஒரு குழந்தை வந்து எத்தனை வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 9 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் வந்து ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவினுடைய மெடிக்கல் சிஸ்டம் வந்து இப்போ எவ்வளவோ முன்னேறி இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய பிறக்கும்போது ஆயுட்காலம் வந்து எவ்வளவு அப்படின்னா 9.1 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு. ஸோ பள்ளி கல்வி வந்து நார்மலாக ஒருத்தன் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணா அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னா நார்மலாக கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா பள்ளியில் வந்து படிக்குது. ஸோ குறைந்தபட்சம் ஒவ்வொரு குழந்தையும் 5ஆம் வகுப்பு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பள்ளிப்படிப்பு சராசரி பள்ளிப்படிப்பு ஆண்டுகள் வந்து எவ்வளவு அப்படின்னா 3.8 ஆண்டுகள், அதாவது 4 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எதிர்பார்க்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிமே வந்து 5 ஆண்டுகள் வந்து படிப்பாங்க, 5 வருஷம் வந்து மினிமம் 5வது வரைக்கும் படிப்பாங்க அப்படின்றாங்க. ஆனால் கரண்டா வந்து என்ன இருக்கு அப்படின்னா 4 ஆண்டுகள் வந்து இருக்கு அப்படிங்கிற கரண்டா இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலினமின்மை. ஸோ பாலின சமத்துவமின்மையை குறைப்பதில் இந்தியாவின் முன்னேற்றங்கள் உலகளாவிய சராசரியை விட 0.437 என்ற பாலின சமத்துவமின்மை குறியீட்டை எடுத்து காட்டுகின்றன. ஸோ பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் வந்து இந்தியாவுடைய புள்ளிகள் வந்து எவ்வளோ அப்படின்னா 0.437. சரிங்களா? ஸோ பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியாவினுடைய நிலை பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 0.437. ஸோ அந்த பாலின சமத்துவமின்மை குறியீட்டை வந்து என்னென்ன இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா இனப்பெருக்க இனப்பெருக்க ஆரோக்கியம், அதிகாரம் அளித்தல் மற்றும் தொழிலாளர் சந்தை. ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாலின சமத்துவமின்மை குறியீட்டை வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ இந்தியா பெற்ற புள்ளிகள் 0.437. இந்தியாவினுடைய ரேங்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 108. ஸோ பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியா 2022ஆம் ஆண்டில் 166 நாடுகளில் 108வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 193 நாடுகளில் 134வது இடத்துல இருக்கு. பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் 166 நாடுகளில் 108வது இடத்துல இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியா பெற்றிருக்க புள்ளிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.644. அதே மாதிரி பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியா பெற்றிருக்க புள்ளிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.437 அப்படின்னு சொல்லிட்டு பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய அண்டை நாடுகள். ஸோ இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவினுடைய அண்டை நாடுகளுடைய செயல்திறன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலங்கை. ஸோ இலங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா 78வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 78வது இடத்துல இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 75வது இடத்துல இருக்காங்க. ஸோ இலங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் 78வது இடத்துல இருந்து இப்போ தற்போது 75வது இடத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா?
சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இலங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா 78வது இடத்துல இருக்கு. சைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா 75வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ இலங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா 78வது இடத்துல இருக்காங்க. அதே நேரத்தில் சைனாவுடைய ரேங்கிங் வந்து என்ன அப்படின்னா 75வது இடத்துல இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இரண்டு ஆசிய நாடுகள் தான் வந்து இந்த இரண்டு இந்திய அண்டை நாடுகள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக உயர் மனித மேம்பாட்டு பிரிவில் வந்து இப்போ வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த நாடுகள் அப்படின்னா இலங்கை மற்றும் சைனா, இந்த இரண்டு நாடுகள் தான் உயர் மனித மேம்பாட்டு பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பூட்டான் 125வது இடம், வங்கதேசம் 129. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை விட கொஞ்சம் முன்னேறி இருக்க நாடுகள். ஸோ இந்த 4 நாடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை விட கொஞ்சம் முன்னேறி இருக்கு. என்னென்ன நாடுகள் அப்படின்னா இலங்கை, சைனா, பூட்டான் மற்றும் வங்கதேசம். இந்த 4 நாடுகளும் இந்தியாவை விட முன்னேறி உள்ளன. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பூட்டானும் வங்கதேசமும் இந்தியாவுடன் இணைந்து நடுத்தர மனித மேம்பாட்டு பிரிவில் தான் இருக்கு. ஸோ இந்த இரண்டு நாடுகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிதமான மனித மேம்பாட்டு பிரிவில் தான் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நேபாளமும் பாகிஸ்தானும் நம்மளை விட கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. சரிங்களா? ஸோ நேபாளமும் பாகிஸ்தானும் இந்தியாவை விட கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேபாளத்தினுடைய ரேங்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 146. பாகிஸ்தானுடைய ரேங்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 164. சரிங்களா? ஸோ பாகிஸ்தானுடைய ரேங்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 164, நேபாளம் 146. சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய அண்டை நாடுகளில் இலங்கை 78, சீனா 75, பூட்டான் 125, வங்கதேசம் 129, நேபாளம் 146, பாகிஸ்தான் 164. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி, ஸோ இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸோ 2022க்கு முன்னாடி என்னென்ன ரேங்கிங்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து எந்த இதை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ 2018 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து 130வது இடம். ஸோ 2018 வந்து இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 189 நாடுகளில் 130வது இடத்துல இருந்துச்சு. சரிங்களா? 2018 இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்துல இருந்துச்சு. 2019 வந்து பார்த்தோம் அப்படின்னா 129வது இடம். சரிங்களா? ஸோ ஒரு இடம் வந்து முன்னேறி இருந்தாங்க. ஸோ அதனுடைய புள்ளிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.647, 2019 0.647 புள்ளிகளுடன் 129 இடத்துல இருந்தாங்க. ஸோ 2017 வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.640 புள்ளிகள் பெற்று 189 நாடுகளில் 130வது இடம். ஸோ 2017 2018 பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா 2017 130வது இடம் தான், 2018 130வது இடம் தான். ஸோ 2019 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 129வது இடத்துக்கு வந்து மாறி இருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.7082 குறியீடுடன் இந்திய அளவில் ஒரு 6வது மாநிலமாக இடம்பெற்றிருந்துச்சு 2019க்குள்ள. ஸோ 2019 குறியீட்டின்படி தமிழ்நாடு 0.708 குறியீடுடன் இந்திய அளவில் 6வது இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அளவிலான இந்தியாவினுடைய சமீபத்திய இந்த மனித மேம்பாட்டு அறிக்கையினுடைய மதிப்பெண்கள். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அதாவது மாநில அளவிலான அறிக்கையை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய அளவில் வந்து பார்த்தோம்னா ஒரு 6வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது. ஸோ 6வது பெரிய மாநிலங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3வது பெரிய மாநிலம். ஸோ அதிக மனித மேம்பாட்டு குறியீடுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 3வது பெரிய மாநிலமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 6வது பெரிய மனித வளர்ச்சி மேம்பாட்டு குறியீடுல 6வது மாநிலமாக இருக்குது. சரிங்களா? ஸோ பெரிய மாநிலங்களில் 3வது அறிக்கையும் 3வது இடத்துலையும் ஒட்டுமொத்தமாக 6வது இடத்துலையும் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏன்னா ஒரு சில சின்ன மாநிலங்கள் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோவா, சிக்கிம், இந்த மாதிரியான மாநிலங்கள் தான் வந்து முதலிடங்கள்ல இருக்கு. ஸோ இந்த மாநிலங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவிலான மக்கள் தொகையோ இல்லை பெரிய அளவிலான ஒரு சமுதாய கூட்டமோ அங்கெல்லாம் கிடையாது. ஸோ அங்கெல்லாம் வந்து மாநில நிலப்பரப்பே ரொம்ப கம்மி தான். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் அளவு தான் வந்து அங்கே மாநிலங்களே இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அளவிலான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ தமிழ்நாட்டினுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு அரசின் முதலாவது மனித மேம்பாட்டு அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னா 2003ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஸோ இந்த அறிக்கையை வெளியிட்ட அமைப்புகள் வந்து என்னென்ன அப்படின்னா தமிழக மாநில திட்டக்குழு, தமிழக மாநில திட்டக்குழு, மத்திய திட்டக்குழு மற்றும் ஐநா வளர்ச்சி திட்டம் UNDP, இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து தான் வந்து 2003 தமிழ்நாடு அரசினுடைய முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு அரசு முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிட ஆண்டு 2003. ஸோ வெளியிட்ட அமைப்புகள் வந்து என்ன அப்படின்னா தமிழக மாநில திட்டக்குழு, மத்திய திட்டக்குழு, ஐநா வளர்ச்சி திட்டம் ஆகிய 3 சேர்ந்து தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசின் 2வது மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2017 தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2017 தயாரிச்சிருக்காங்க.
ஸோ இதை வந்து எந்தெந்த அமைப்புகளும் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா மாநில திட்டக்குழு, ஐநா வளர்ச்சி திட்டம் மற்றும் நித்தி ஆயோக். ஸோ ஏன்னா மத்திய திட்டக்குழு வந்து 2017 கிடையாது. ஸோ 2015 2014 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மத்திய திட்டக்குழுக்கு பதிலாக நித்தி ஆயோக்கை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மத்திய திட்டக்குழுனுடைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நித்தி ஆயோக் இருக்காங்க. சரிங்களா? ஸோ 2017 இரண்டாவது மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2017 வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்ட அமைப்புகள் மாநில திட்டக்குழு, தமிழ்நாட்டினுடைய மாநில திட்டக்குழு, ஐநா வளர்ச்சி திட்டம் UNDP மற்றும் நித்தி ஆயோக். இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இரண்டாவது மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரிப்பதில் தமிழக திட்டக்குழுவிற்கு சென்னையில் உள்ள மெட்ராஸ் வளர்ச்சி கல்வி நிறுவனம் உதவி புரிந்தது. ஸோ மாநில திட்டக்குழுவிற்கு உதவி புரிந்த நிறுவனம் வந்து எது அப்படின்னா மெட்ராஸ் வளர்ச்சி கல்வி நிறுவனம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழுவிற்கு மனிதவள மேம்பாட்டு அறிக்கை தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 2017 ஆண்டு அறிக்கை 2025 வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்போது வந்து பொருளாதார குழுவினுடைய அறிக்கையை வந்து இப்போ விட்டுருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தோம், அதையும் பார்ப்போம். சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் இன்னும் தமிழ்நாட்டினுடைய மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வந்து கணக்கெடுப்புனே நடக்கலை. சரிங்களா? ஸோ அதனால வந்து 2017 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் அப்டேட்டடாக இருக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து 32 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 38 மாவட்டங்கள் இருக்கு. ஸோ அந்த 32 மாவட்டங்கள் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2017 தான் விட்டுருந்தாங்க. ஸோ நம்மளும் அதை பற்றி தான் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 கோடி. ஸோ 7.21 கோடியாக இருந்துச்சு. அதாவது 72 மில்லியன், மில்லியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 72 மில்லியன், கோடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.21 கோடி. சரிங்களா? ஸோ பாலின விகிதம் 996. அதாவது 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதாவது 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 மாவட்டங்களில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு சாதகமானதாக இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 மாவட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்தங்கி என்ன ஆகிருக்காங்கன்னா பின்தங்கி இருக்காங்க. 12 மாவட்டங்கள் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் பின்தங்கி இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அடர்த்தி 555 பெர் சதுர கிலோமீட்டர், பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 555 மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அடர்த்தி வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 555 இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைந்த கல்வி அறிவு கொண்டுள்ள மாவட்டம் எது அப்படின்னா தருமபுரி. ஸோ குறைந்த கல்வி அறிவு கொண்டுள்ள மாவட்டம் தருமபுரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை பேஸ் பண்ணி எந்தெந்த மாவட்டங்கள்லாம் முன்னாடி இருந்தாங்க, எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பின்தங்கி இருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில புள்ளி விவரங்கள். ஸோ 2013-14 பதிவான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் எவ்வளோ அப்படின்னா 7.29%. சரிங்களா? ஸோ 7.29%. 2004-2005 விவசாயம் மற்றும் அது தொடர்பான தொழில்கள் மூலம் மாநிலத்தின் மொத்த வருவாய் பங்களிப்பு 11.65%. ஸோ இதனால் 2011-12 8.7% குறைந்தது. ஸோ 2004-5 விவசாயம் மூலமாக மொத்த வருவாய் பங்களிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா 11.65% இருந்திருக்கு. ஆனால் 2011-12 அது வந்து 8.7% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2011-12 நிகர உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறை 27.9% பங்களித்தது. இதில் உற்பத்தி துறையின் தொழில் பங்களிப்பு மட்டும் எவ்வளோ அப்படின்னா 17.5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் 92% சிறு குறு விவசாய பிரிவை சார்ந்தவர்கள். ஸோ விவசாய பிரிவில் வந்து மொத்தம் 92% வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னா சிறு குறு விவசாய பிரிவினர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பயிரிடும் பரப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா 49.65 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு. ஸோ 49.65 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2011 பயிரிடும் பரப்பாக இருந்திருக்கு. விவசாயம் சாராத பயன்பாட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 21.8 லட்சம் ஹெக்டேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2013-14 விளைச்சல் 10.33 மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருந்திருக்கு. இது முந்தைய ஆண்டை விட, அதாவது 2011-12 விட வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.16 மெட்ரிக் டன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2013-14 தமிழ்நாட்டினுடைய விளைச்சல் வந்து எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 10.33 மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு குறியினுடைய முதல் 5 மாவட்டங்கள் மற்றும் கடைசி 3 மாவட்டங்கள். சரிங்களா? ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் முதல் 5 மாவட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாவட்டம் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி தான் வந்து முதல் இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ கன்னியாகுமரி மதிப்பெண் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.944. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர் இண்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா 0.855.
தூத்துக்குடி 0.852, சென்னை 0.847, காஞ்சிபுரம் 0.845. சரிங்களா. ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடம், விருதுநகர், தூத்துக்குடி, சென்னை, காஞ்சிபுரம் ஆகியவை முதல் 5 இடங்கள் இருக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் கடைசி 3 மாவட்டங்கள். ஸோ கடைசி 3 மாவட்டங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தேனி மாவட்டம். ஸோ தேனி, பெரம்பலூர், அரியலூர். ஸோ அரியலூர் தான் வந்து கடைசி மாவட்டம், 32வது மாவட்டமாக இருக்கு. புள்ளிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 0.282 தான். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூர் கடைசியாக வந்து 30வது இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா தேனி இருக்கு. சரிங்களா. ஸோ தேனி 30வது இடம், பெரம்பலூர் 31, அரியலூர் 32. ஸோ இப்போதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2022க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 38 மாவட்டங்கள் இருக்காங்க. ஆனால் 2017 இந்த அறிக்கை வந்தது பார்த்தோம் அப்படின்னா 2017 தான். ஸோ 2017 வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 32 மாவட்டங்கள் இருந்தாங்க. ஸோ அந்த 32 மாவட்டங்களுக்கான அறிக்கையை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ 30வது இடம் தேனி, 31 பெரம்பலூர், 32 அரியலூர். ஸோ அதனுடைய புள்ளிகள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அண்டை மாநிலங்கள். ஸோ மற்ற மாநிலங்கள்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கேரளா வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.790 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு 0.708, கர்நாடகா 0.682, தெலுங்கானா 0.664. ஸோ அதனுடைய ரேங்க். ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6வது பெரிய பொருளாதாரம், கர்நாடகா வந்து பார்த்தோம் அப்படின்னா 12வது மாநிலம், ஸோ தெலுங்கானா வந்து பார்த்தோம் அப்படின்னா 16வது மாநிலமா இருக்கு. சரிங்களா. ஸோ கேரளா முதல் மாநிலம். ஸோ இந்தியாவிலேயே வந்து எந்த மாநிலத்தில் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் முன்னணியில் உள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஸோ தமிழ்நாடு 6வது இடம், கர்நாடகா 12வது இடம், தெலுங்கானா 16வது இடமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டை மாநிலங்களோடு சேர்த்து தமிழ்நாட்டினுடைய பங்களிப்புகள். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில குறியீடு அட்டவணைகள். ஸோ எந்தெந்த குறியீடுலாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை மேம்பாட்டு குறியீடு. ஸோ குழந்தை மேம்பாட்டு குறியீடு. ஸோ அதை வெளியிடுற அமைப்பு வந்து என்ன அப்படின்னா சேவ் த சில்ட்ரன். ஸோ அதாவது யூகேவில் இருக்கக்கூடிய, அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சேவ் த சில்ட்ரன் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தை மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறத வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த கால்குலேஷன்ஸை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி, ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து நிலை. ஸோ இந்த மூணையும் வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தை மேம்பாட்டு குறியீடை கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ கல்வி, ஆரோக்கியம், ஊட்டச்சத்து ஆகிய மூன்றையும் வைத்து தான் குழந்தை மேம்பாட்டு குறியீடை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்தியா 2018 116வது இடத்துல இருந்திருக்கு. சரிங்களா. ஸோ 2018 இந்தியா 172 நாடுகளில் 116வது இடத்துல இருந்திருக்கு. 2019 சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2019 113 நாடு, 176 நாடுகளில் 113வது இடத்துல இருக்கு. சரிங்களா. ஸோ 2018 172 நாடுகளில் இந்தியா 116 இடத்துலையும், 2019 176 நாடுகளில் 113வது இடத்துலையும் இருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலின சமமின்மை குறியீடு. ஸோ பாலின சமமின்மை குறியீடுல எந்த மாநிலங்கள்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கெல்லாம் வந்து குறைவான பாலின சமத்துவம் இருக்கு. ஸோ சாரி, இங்க குறைவான பாலின சமமின்மை இருக்கு. தட் மீன்ஸ் இங்க பாலின சமத்துவம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ முதல் 5 மாநிலங்கள்ல பாலின சமத்துவம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப நல்லா இருக்கு. பாலின சமமின்மை வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ இதே வந்து கடைசியா இருக்க மாவட்டம்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா இங்க வந்து பாலின சமமின்மை அதிகமா இருக்கு. ஸோ ஆண்கள் வந்து பெண்களை வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ பாலின சமமின்மை குறியீட்டுல முதல் மாவட்டம் வந்து எது அப்படின்னா நீலகிரி தான் வந்து முதல் மாவட்டம். சரிங்களா. பாலின சமமின்மை குறியீட்டில் முதல் 5 மாவட்டங்கள்ல முதலிடம் வகிக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர். ஸோ விருதுநகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது இடம், வேலூர் 3வது இடம், நாமக்கல் 4வது இடம், பெரம்பலூர் 5வது இடம். சரிங்களா. ஸோ நீலகிரி, விருதுநகர், வேலூர், நாமக்கல், பெரம்பலூர். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலின சமமின்மை குறியீட்டின் முதல் 5 மாவட்டங்கள். ஸோ கடைசி மாவட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம், சிவகங்கை, அரியலூர். ஸோ விழுப்புரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30வது இடம், சிவகங்கை 31, அரியலூர் 32. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் குழந்தை நல மேம்பாட்டு குறியீடு. ஸோ குழந்தை நல மேம்பாட்டு குறியீடு முதல் 5 மாவட்டங்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கடைசி 3 மாவட்டங்கள். ஸோ குழந்தை நல மேம்பாட்டு குறியீட்டில் முதல் மாவட்டம் வந்து எது அப்படின்னா கன்னியாகுமரி தான். ஸோ 0.872 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் 0.745, தூத்துக்குடி 0.712, தஞ்சாவூர் 0.710, சிவகங்கை 0.706. ஸோ குழந்தை நல மேம்பாட்டு குறியீட்டில் முதல் மாவட்டம் கன்னியாகுமரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி 3 மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, அரியலூர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அரியலூர் வந்து எல்லாத்துலேயும் வந்து கடைசி டிஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. சரிங்களா. ஸோ கிருஷ்ணகிரி 30வது இடம், திருவண்ணாமலை 31, அரியலூர் 32. சரிங்களா. ஸோ குழந்தை நல மேம்பாட்டு குறியீடு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல வருமான வறுமை குறியீடு. ஸோ வறுமை வந்து ரொம்ப எங்க ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த முதல் 5 மாவட்டங்கள். சரி, ஸோ இந்த முதல் 5 மாவட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வறுமை வந்து ரொம்ப மிகவும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வறுமை ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா ராமநாதபுரம், பெரம்பலூர், தருமபுரி. சரிங்களா. ஸோ பல்வருமான வறுமை குறியீட்டின் அடிப்படையில் முதல் 5 மாவட்டங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். சரிங்களா. ஸோ பல்வருமான வறுமை குறியீட்டின் அடிப்படையில் முதல் 5 மாவட்டங்கள் காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். ஸோ அடுத்து வந்து கடைசி 3 மாவட்டங்கள் வந்து என்ன அப்படின்னா ராமநாதபுரம், பெரம்பலூர், தருமபுரி. ராமநாதபுரம், பெரம்பலூர், தருமபுரி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி 3 மாவட்டங்கள். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உணவு பாதுகாப்பு குறியீடு. ஸோ உணவு பாதுகாப்பு குறியீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் 5 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னா திருவாரூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருவள்ளூர், திருப்பூர். ஸோ உணவு பாதுகாப்பு குறியீடு முதல் மாவட்டம் வந்து என்ன அப்படின்னா திருவாரூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருவள்ளூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் தான் வந்து உணவு பாதுகாப்பு குறியீடுல முதலிடங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ திருவாரூர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம். சரிங்களா. அங்கதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவாரூரில் நெல் ஆராய்ச்சி மையம் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா உணவு பாதுகாப்புல அந்த மாவட்டம் வந்து முதலிடத்துல இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி உங்களுக்கே தெரியும். அதுவுமே வந்து ஒரு உணவு பாதுகாப்பு உணவு உற்பத்தி செய்யும் மாவட்டம் தான். ஸோ தேங்காய் உற்பத்தியில வந்து தமிழ்நாட்டிலே வந்து எது முதலிடத்துல இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி தான் இருக்கு. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம். ஸோ இதுவுமே வந்து ஒரு டெல்டா மாவட்டம் தான். ஸோ அடுத்து வந்து திருவள்ளூர். ஸோ உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர். ஸோ இந்த இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் 5 மாவட்டங்கள் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி 3 மாவட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர், பெரம்பலூர், நீலகிரி. ஸோ இதில் இந்த நீலகிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மலைவாழ் ஏரியா. ஸோ அது வந்து பார்த்தோம்னா டோட்டலாகவே வந்து ஒரு ஹில்ஸ் போல தான் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து உணவு வந்து அதிகமாக உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ அங்கே வந்து என்ன அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னா தேயிலை, காஃபி தான் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அது சார்ந்த தொழில்கள் நீலகிரி வந்து முதலிடத்துல இருக்குது. சரிங்களா. ஸோ விருதுநகர், பெரம்பலூர், நீலகிரி. ஸோ உணவு பாதுகாப்பு குறியீட்டில் கடைசி 3 மாவட்டங்கள் வந்து என்ன அப்படின்னா விருதுநகர், பெரம்பலூர், நீலகிரி. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலின மேம்பாட்டு குறியீடு. ஸோ பாலின மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாலின மேம்பாட்டு குறியீடு என்பது பாலின சமத்துவத்தை ஆராய்வதற்கான ஒரு குறியீடு ஆகும். பாலின சமத்துவமின்மை குறியீடு மற்றும் பாலின அதிகாரம் அளிப்பு அளவீடு ஆகியவை முதலில் 1995 ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1995 இருந்து இந்த பாலின மேம்பாட்டு குறியீடையும் பாலின அதிகாரம் அளிப்பு குறியீடையும் ரெண்டையும் வந்து வெளியிட்டு வராங்க. எப்பத்துல இருந்து அப்படின்னா 1995 இருந்து. சரிங்களா. ஸோ ஜிடிஐ என்பது ஹெச்டிஐயின் 3 கூறுகளில் தனி மனித வளர்ச்சியில் இருக்கும் பாலின இடைவெளிகள் தாக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் ஒரு விநியோக உணர்திறன் அளவீடு ஆகும். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஜிடிஐ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாலின இடைவெளிகளுடைய எஃபெக்ட் தாக்கம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷனா வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா. ஸோ 1995 இருந்து பாலின மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மனித மேம்பாட்டு குறியீட்டின் அட்டவணையில் இருந்து வெளியிடப்பட்டுள்ளது. சரிங்களா. ஸோ பாலின சமத்துவமின்மை குறியீடு 2022. ஸோ 13 மார்ச் 2024 அன்று ஐநா மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்டது. சரிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க் முதலிடத்திலும் அதை தொடர்ந்து நார்வே, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளும் உள்ளன. ஸோ 2024 ஆண்டுக்கான அறிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க் ஃபர்ஸ்ட். ஸோ நார்வே, சுவிட்சர்லாந்து வந்து அதுக்கு அடுத்து இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலின சமத்துவமின்மை குறியீடு. ஸோ பாலின சமத்துவமின்மை குறியீட்டுல இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 193 நாடுகள் 108வது இடத்துல இருக்கு. சரிங்களா. 193 நாடுகள்ல இந்தியா 108வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலின சமத்துவமின்மை குறியீட்டுல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க், அதை தொடர்ந்து நார்வே, சுவிட்சர்லாந்து இருக்கு. ஸோ பாலின சமமின்மை குறியீடு இந்தியாவினுடைய நிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 108வது இடத்துல இருக்கு. சரிங்களா. ஸோ இதே இது பாலின சமத்துவமின்மை குறியீட்டுல இந்தியா 2021 என்ன ரேங்க்ல இருந்துச்சு அப்படின்னா 191 நாடுகள்ல 122வது இடத்துல இருந்துச்சு. ஸோ இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 122 இருந்து 108வது இடத்துக்கு வந்து மாறி இருக்காங்க. ஏன்னா 2021 122 இடத்துல இருந்திருக்காங்க. ஆனா 2022 வந்து பார்த்தோம் அப்படின்னா 108வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 இடங்கள் வந்து முன்னேறி இருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி புள்ளிகளுமே வந்து குறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து குறைஞ்சிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா முதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2021 0.490 இருந்திருக்கு. 2021 வந்து பார்த்தோம் அப்படின்னா
437 இருந்திருக்கு சரிங்களா. ஸோ இதன் மூலமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய பாலின சமத்துவமின்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. தட் மீன்ஸ் இந்தியாவில் வந்து பாலின சமத்துவம் வந்து அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பொருள் சரிங்களா. ஸோ 2014 127 இருந்த தரவரிசை தற்போது 108 உயர்ந்துள்ளது. ஸோ 2014 பார்த்தோம் அப்படின்னா பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியாவினுடைய ரேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 127 இருந்திருக்கு. ஆனா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 108 இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலின சமத்துவமின்மை குறியீடு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2024 ஆண்டுக்கான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அது சார்ந்த அண்டை நாடு இந்தியாவினுடைய செயல்திறன் மற்றும் அண்டை நாடுகள் மற்றும் உலக அளவில் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தோம் சரிங்களா. ஸோ சுவிட்சர்லாந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்வே, ஐஸ்லாந்து ஆகிய நாடுகள் அடுத்தடுத்து இருக்கு. கடைசி நாடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோமாலியா, தெற்கு சுடான், மத்திய ஆப்பிரிக்கா குடியரசு இருக்கு சரிங்களா. ஸோ இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல 134 இடத்துல இருக்கு. 193 நாடுகள்ல 134வது இடத்துல இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 2018 வந்து பார்த்தோம் அப்படின்னா 130 இடத்துலலாம் இருந்தாங்க. சரி, 2018 ஆண்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 130வது இடத்துல இருந்திருக்காங்க. 2017 வந்து பார்த்தோம் அப்படின்னா 129 இடத்துல இருந்திருக்காங்க சரிங்களா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்தியா வந்து கொஞ்சம் பின்தங்கி போற மாதிரி தான் இருக்கு சரிங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதவள மேம்பாடு வந்து ஒரு டாபிக் வந்து முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காம விஆர்டிஎன்பிசி அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து மறக்காம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம்.